கொஞ்சம் கஷ்டமாயிடும். என்ன பாட்டுன்னு கேட்குறீங்க? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க.
நாங்கள் மறந்தாலும் நீர் எங்களை மறக்கிற தேவன் அல்ல. நாங்கள் உம்மை விட்டு தூர விலகினாலும் நீர் நெருக்கமாய் வருகிற தேவன். எங்களை நினைத்திருக்கிற தேவனாக, எங்கள் நினைவாகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனாக, எங்கள் மீது அன்புள்ள தேவனாக, எங்களை பராமரித்து பாதுகாத்து ஆண்டவரே பத்திரமாய் நடத்துகிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க, தேவ பிள்ளைகளோடு கூட இணைந்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, நன்றி செலுத்த, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, எங்களுடைய காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் உமக்கென்று நாங்கள் படைக்க, உடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை கொடுத்த இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே எங்களை நிறைவேற்றும் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து தயவு செய்து வேதத்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து என்னுடைய ஆண்டவருடைய மனதிலே பதித்த செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆயத்தப்பட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கனுடைய புத்தகம் 45ஆம் அதிகாரம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை, என்னை தவிர வேறு தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை. கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலதுகையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொன்ன வார்த்தையை நாம் கேட்டோம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ். இந்த கோரேஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த ராஜா யார்? எரேமியா தீர்க்கன் இவனை குறித்து எழுதும் பொழுது மிக தெளிவாக எழுதுகிறார். எரேமியா தீர்க்கன் சுமார் 50 ஆண்டுகளாக தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு தீர்க்க தரிசி. எரேமியாவுடைய தீர்க்க தரிசனத்தை 2 பிரிவாக நாம் பிரிக்கலாம். முதலாவது பிரிவு இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்புக்கு முன்பாக அவன் சொன்ன தீர்க்க தரிசனம். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நீங்கள் சிறையிருப்புக்கு கொண்டு போகப்படுவீர்கள். You will be taken to the captivity. நீங்கள் சிறையிருப்பிற்கு நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். புறஜாதிய ராஜாவினாலே நீங்கள் பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டு அடிமைகளாக நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள் என்று முதல் தீர்க்க தரிசனம்.
இரண்டாவது எரேமியா சொன்ன இரண்டாவது தீர்க்க தரிசனம் என்னவென்றால், நீங்கள் சிறையிருப்பிலிருந்தும் திரும்பி வருவீர்கள். லாக்டவுனில் நீங்க போவீங்க, லாக்டவுனுக்கு பிறகு நீங்க என்ன செய்வீங்க? கூடுவீங்க. சுமார் 8 மாதம் நமக்கு ஒரு சிறையிருப்பின் காலம், லாக்டவுன் பீரியட். ஐயா சொன்னாங்க, லாக்டவுன் பீரியட்ல நாங்க சபையை பூட்டவே இல்லை. 3:30 மணி 4 மணிக்கெல்லாம் நாங்க சபையை நடத்தி எல்லா சபை மக்கள் வந்து கர்த்தரை நாங்கள் தொடர்ந்து ஆராதனை பண்ணிட்டு தான் இருந்தோம். வேற எங்கேயுமே இதை நான் கேள்விப்படலை. எந்த சபையும் மெட்ராஸ்ல நடக்கல. எல்லாம் பயந்து போய் கதவை பூட்டிட்டு உட்காந்துருந்தேன். இது செஞ்சியில இங்க மலை ஓரமா நீங்க மறைஞ்சி பயங்கரமான வேலை பண்ணிருக்கீங்க தெரியுது. உங்களை பாராட்ட வேண்டியது அவசியம் இல்லை. மலை எந்த சிறை இருப்போம் உங்களை என்ன பண்ண முடியாது, எந்த கொரோனாவும் உங்களை குத்த முடியாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆக சிறையிருப்புக்கு நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள் என்று தீர்க்க தரிசனம் எரேமியா உரைத்தார். சிறையிருப்பிலிருந்து நீங்கள் திரும்ப வருவீர்கள் என்ற தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டது. எரேமியாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் மக்களுக்கு ஏராளமான எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு தீர்க்கனாக எரேமியா இருப்பதை பார்க்கிறோம். எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். There was a continuous warning. எச்சரிப்பு இருந்து கொண்டிருந்த காலம். அதே நேரத்தில் நான் பாபிலோனிலிருந்து கல்தேய என்று சொல்லக்கூடிய ராஜாவை நான் அனுப்புவேன். அவன் உங்களை அடிமைகளாகி கொண்டு போவான். ஒரு புறஜாதிய ராஜா, கல்தேயர் என்று சொல்லக்கூடிய ராஜ்யத்தில் இருந்து வருகிற ஒரு ராஜா, அவனை நான் உன்னிடத்திலே அனுப்புவேன். அவன் உன்னை சிறைப்பிடித்துக் கொண்டு போவான். கவனமா கேட்கணும். நம்ம ஆண்டவர் தொடர்ந்து எச்சரித்தும் நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழ்ப்படியாமலே இருப்போம் என்றால் ஒரு நேரம் வரும், நாம் அடிமைகளாக்கப்படுவோம். பிரஜாதியானுடைய கையிலே ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். தேவன் அவர்களை மீதியானுடைய கையிலே 7 வருடங்கள் ஒப்பு கொடுத்தார் என்று நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். பலமுறை கர்த்தர் சொல்கிறார், நான் எதிராளியானுடைய கரத்தை பலப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். எதிராளியானுடைய கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார். உன்னை சிறுமைப்படுத்துவேன் என்று அவர் சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள் என்று நியாயாதிபதிகள் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனபடினாலே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலத்தை கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? ஒரு காரியம் சொல்ல கொஞ்சம் நல்லா கேளுங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கஷ்டப்படும் பொழுது, தாழ்வு நிலை வரும் பொழுது, நெருக்கடிகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது, நாம் அமைதியாக தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்போமே. ஆனால் எதற்காக இது வந்தது என்ற காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுப்பார். எதற்காக இதை நான் உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுவார். ஆண்டவர் பேசுகிற நேரம் அது. ஆண்டவர் நம்மை உருவாக்குகிற நேரம் அது. ஆண்டவர் நம்மை இன்னொரு காரியத்திற்காக தயார்படுத்துகிற நேரம் அது. எது? தாழ்வின் நேரம். உயர்ந்த ஆவிக்குரிய பாடங்களை ஒரு தேவ மனிதன் எப்பொழுது கற்றுக்கொள்வான் என்றால், அவனுடைய வாழ்க்கையை கண்ணீர் வரும் பொழுது கற்றுக்கொள்கிறான். பாடுகள் வரும் பொழுது அவன் கற்றுக்கொள்கிறான். கொரோனாவுடைய தொற்று நோய் ஏராளமான காரியங்களை சபைக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது, விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். திருச்சபை ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். கொரோனாவின் காலம் திருச்சபைக்கு நன்மை பயக்கக்கூடிய காலமாக இருந்திருக்க வேண்டும்.
நாம் நினைக்கிறோம் கொரோனாவை கொண்டு வந்து ஆண்டவர் நம்முடைய சபையெல்லாம் தண்டிச்சிட்டாரு என்று நாம் நினைக்கிறோம். கொரோனாவின் காலம் நம்மை தண்டிப்பதற்காக கொடுக்கப்பட்ட காலம் அல்ல, நம்மை உருவாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட காலம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிறையிருப்பின் நாட்கள் தண்டனை நாட்கள் அல்ல, மனம் திரும்புவதற்காக கொடுக்கப்பட்ட கிருபையின் காலம். என் ஆண்டு தண்டிச்சிட்டாரு, எனக்கு இவ்வளவு பெரிய இழப்பு வந்து விட்டது, இவ்வளவு கஷ்டம் வந்துடுச்சு, நோய் வந்துடுச்சு, ஆண்டவர் என்னை கண்ணுக்கு பார்க்கல அல்ல. சிறையிருப்பின் நாட்கள் தண்டிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் அல்ல. கொரோனாவின் நாட்கள், லாக்டவுன், சிறையிருப்பின் நாட்கள், அடைக்கப்பட்ட நாட்கள் தண்டிக்கப்படுவதற்காக, மக்களை தண்டிப்பதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள் அல்ல, கடவுளை நினைத்து பார்ப்பதற்காக கொடுக்கப்பட்ட நாட்கள். உலகமே அதிர்ந்து போனது. வெள்ளை மாளிகையிலே, அமெரிக்காவிலே வெள்ளை மாளிகையிலே கொரோனா, அமைச்சருக்கு கொரோனா, டாக்டர்களுக்கு கொரோனா, நர்ஸுகளுக்கு கொரோனா, கலெக்டருக்கு கொரோனா, அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு கொரோனா, இங்கிலாந்து பிரதம மந்திரிக்கு கொரோனா, யாரை விட்டு வைக்கவில்லை, உலகமே அதிர்ந்தது. ஏன்? உலகமே கடவுளை என்ன செய்த ஒரு நிமிடம் திரும்பி பார்க்க வேண்டும், தண்டனை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் நமக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அல்ல, கஷ்டங்கள் கர்த்தர் அனுப்புகிற தண்டனை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். கடவுள் ஒண்ணு தண்டிச்சிட்டாரு அப்படி நினைக்கவே கூடாது. ஏழ்மையில் இருக்கிறவர்கள், கஷ்டத்தில் இருக்கிறவர்கள், கண்ணீரில் இருக்கிறவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லக்கூடாது கடவுள் அவர்களை தண்டிக்கிறார் என்று ஒரு நாளும் சொல்லிவிடவே கூடாது. கர்த்தர் அவர்களுக்கு ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக் கொடுப்பதற்கு நேரம் கொடுத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே 10 மாதங்கள் அப்படி ஒரு சமயத்திலே கொடுத்தார். 2016ஆம் ஆண்டிலே 10 மாதங்கள் மிக கடினமான காலம். ஊழியத்தின் பாதையிலே அந்த 10 மாதங்கள் மிக கடினமான காலமாக எனக்கு இருந்தது. வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடந்தேன். தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருந்தேன், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஏன் என்ற கேள்வியை தேவ சமூகத்திலே கேட்டுக்கொண்டிருந்தேன். என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்ற நிலையற்ற தன்மைகளை நான் காணப்பட்டேன். நம்பிக்கையற்றவனாகவே நான் காணப்பட்டேன். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை புதிதும் கூர்மையுமான எந்திரம் ஆக்குகிறேன். அருவா வந்து ரொம்ப வெட்டி மரத்தை வெட்டி மழுங்கி போச்சுன்னா அது கொண்டு வேக கொடுப்பாங்க. எங்க கொடுப்பாங்க? பட்டறையில் கொடுப்பாங்க. மண் வெட்டி மொட்டையாச்சுன்னா எங்க கொடுப்பாங்க? பட்டறையில் கொடுப்பாங்க. கத்தி அறுத்து மொட்டையாச்சுன்னா எங்க கொண்டு கொடுப்பாங்க? பட்டறையில கொடுப்பாங்க. அங்க அனல் இருக்கும், தீ இருக்கும், அடி விடும். போட்டு அடிச்சு அது இதை தீயில போட்டு எடுத்து அதை கூர்மைப்படுத்தி ஷார்பன் பண்ணி கொடுப்பாங்க. ஆக நமக்கு வருகிற கஷ்டங்கள், அடிகள், வேதனைகள், நெருப்பு, வேலை செய்ய முடியாத, ஐயோ நான் கத்தி வேலை செய்யலன்னு நினைக்கூடாது, அருவா வேலை செய்யலன்னு நினைக்கூடாது, ஐயோ நெருப்புல போட்டு சுடுறாங்களே, அடிக்கிறாங்களே, சமட்டி வச்சு நினைக்கவே கூடாது. அதுதான் உன்னை ஆண்டவர் உருவாக்குகிற நேரம். அதுதான் உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு, இன்னும் அதிகமாய் கூர்மையாய் பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் எடுத்துக் கொள்ளுகிற கிருபையின் காலம். அந்த காலம் இல்லைன்னா
மொட்டை கத்தி வச்சுட்டு நம்ம மறைக்கவே முடியாது. வேற கத்தி இருக்காங்க பிரதர் சொல்லுவாங்க, இந்த கத்தி ரொம்ப மொட்டையா இருக்கு, வெங்காயம் கூட வெட்ட, தக்காளி கூட வெட்ட மாட்டேங்க, வேற கத்தி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களை கூர்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கூர்மைப்படுத்துவதற்காக இல்ல ஆண்டவர் அவர்களை மனம் திரும்ப செய்வதற்காக God gave the time to repent. It was an opportunity. அதை ஒரு வாய்ப்பாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கருத விரும்பினார்களே ஒழிய தேவன் அவர்களை தண்டித்தார் என்று நினைப்பதற்கு முடியவே முடியாது. தேவன் நமக்கு அனுமதிக்கிற கடினமான நாட்கள் தண்டனை அல்ல, அது கிருபையாக உருவாக்குகிற நாட்கள். It was a time of opportunity. தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நாட்கள். பீட்டரையா சொன்னபடி வேத வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டிய நாட்கள் இல்ல, தீர்க்கதரிசியுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டிய நாட்கள். எரேமியாவின் காலத்திலே அவர்கள் சிறையிருப்பிலே கொண்டு போன பொழுது during the time of the lockdown என்ன நடந்தது என்றால், தானியேல் என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். எசேக்கியேல் என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசியை கர்த்தர் எழுப்பினார். சிறையிருப்பு முடிந்த பிறகு ஆஃப்டர் த கேப்டிவிட்டி, சிறையிருப்பு முடிந்து திரும்ப போய் என்ன செய்ய வேண்டும் என்ற தீர்க்கதரிசிகளையும் ஆண்டவர் எழுப்பினார். சிறையிருப்புக்கு முன்பாக இருந்த தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்த பொழுது எழுப்பின தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பில் இருந்து வீட்டுக்கு வந்த பிறகு, தன்னுடைய தேசத்துக்கு வந்த பிறகு எழுப்பப்பட்ட தீர்க்கதரிசிகளை கோடு போட்டு காண்பிக்கலாம். எரேமியா, ஆகாய், சகரியா என்ற தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் எழுப்பினார். ராஜாக்களை எழுப்பினார், கோரேசை எழுப்பினார், பெர்சியாவை எழுப்பினார், அர்த்தசஷ்டா என்று சொல்லக்கூடிய ராஜாவை எழுப்பினார். சில தலைவர்களையும் எழுப்பினார். செருபாபேல், யெசுவா, எஸ்ரா என்ற தலைவர்களையும் ஆண்டவர் எழுப்பினார். எந்த காலத்திலே? சிறையிருப்பின் காலத்திலே. நான் ஒன்று சொல்றேன், கேளுங்க கவனமான. வாழ்க்கையில காலத்துக்கு ஏற்றபடி ஆண்டவர் சரித்திரத்திலே தலைவர்களை எழுப்பி நம்மை அழைத்து செல்வார். காலத்துக்கு ஏற்றபடி, நேரத்துக்கு ஏற்ற விடுதலையை கர்த்தர் கொடுத்துக் கொண்டே இருப்பார், வார்த்தையை கொடுத்துக் கொண்டே இருப்பார். என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய சூழ்நிலையை மாற்றுவது கர்த்தருடைய வார்த்தை. நீ இருக்கிற கஷ்டத்தின் மத்தியிலே ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்காக நீ காத்திருப்பாய் என்றால் தெளிவான வார்த்தையை கர்த்தருடைய வாழ்க்கையிலே கொடுப்பார். யாரோ ஒரு மனிதனை எழுப்பி, யாரோ ஒரு தீர்க்கதரிசி எழுப்பி, யாரோ ஒரு மனிதனை கொண்டு வந்து தேவன் உன்னுடைய சூழ்நிலையை மாற்றி அமைப்பார். அப்படி தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த காரியம் என்னவென்றால் அலட்சியப்படுகிறார்கள். திருச்சபை, நீ கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் செய்யாதே. நான் பிறந்ததிலிருந்து தான் சொல்றாங்க, இயேசுநாதர் வரப்போறாரு, எப்படா வரப்போறாரு அப்படின்னு அலட்சியம் பண்ணா நீ கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறார். ஆலயத்துக்கு வாங்க வாங்கன்னு சொல்றாங்க, ஆலயத்துக்கு போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நீ கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணுகிறாய். தன்னுடைய 75 ஆண்டு 50 ஆண்டு ஊழியத்திலே 40 ஆண்டுகளாக எரேமியா செய்த ஒரே ஒரு காரியம் எச்சரிப்பு கொடுத்து கொண்டே இருந்தான். அவுட் ஆஃப் 50 years 40 years of warning. எரேமியாவினுடைய எச்சரிப்பின் சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய காதுகளிலே கேட்டுக்கொண்டிருந்த நிமித்தமாக அவர்கள் எரேமியாவுடைய வார்த்தையை என்ன செய்து விட்டார்கள்? அலட்சியம் பண்ணினார்கள். திருச்சபை தேவனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணக்கூடாது. தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணக்கூடாது. ஆராதனையை அலட்சியம் பண்ணக்கூடாது. பிரசங்கத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. தேவன் நம்மோடு கூட பேசுவதை நாம் அலட்சியம் பண்ண கூடாது.
அவர்கள் அதன் நிமித்தமாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் பின்மாற்றம் அடைய ஆரம்பித்தார்கள். அவர்கள் எரேமியாவுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியவில்லை. ஆனால் தொடர்ந்து ஆண்டவர் அவர்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார். நடந்தது என்ன? எச்சரிப்பு கொடுத்தும் அவர்கள் கீழ்ப்படியாதனாலே பிள்ளைகள் முதல் கொண்டு சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். குடும்பங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது. முழு குடும்பம், பிறந்த குழந்தை, முழு சபை, முழு சமுதாயமும், தேசமே சிறையிருப்புக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்னைக்கு அதான் நடந்துட்டு இந்தியாவில். இந்த இந்தியாவிற்கு அரசியல் சூழ்நிலை ஒரு சிறையிருப்பின் காலம். நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டது. நம்முடைய அடையாளங்கள் மறைக்கப்பட்டு மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய திருச்சபைகளை நடத்த முடியாதபடிக்கு சட்டங்களை இயற்றுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டு இருக்கிறார்கள். நம்மை எதிராளியானுடைய கரம் ஓங்கி இருக்கிறது. விக்கிரக ஆராதனை காலம் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கிறது. தாமரை மலர்ந்து விடுமோ என்ற பயம் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனப்படினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டிய கடமை திருச்சபைக்கு எனக்கு இருக்கிறது, நமக்கு இருக்கிறது. கதறி அழ வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஜெபிக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஒன்றுபட வேண்டிய, ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஒருமனப்பட வேண்டிய நிலைமை இருக்கிறது. கர்த்தரை நோக்கி அபயமிட வேண்டிய காலம் வந்துவிட்டது. இல்லாவிட்டால் திருச்சபைக்கு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான சூழ்நிலை காத்துக் கொண்டு இருக்கிறார். இந்த சபையில 100 பேர் தான் அங்கத்தினா 101வது ஆள் இங்க சபைக்கு வரவே முடியாது. ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. யாரை கிறிஸ்தவனை மாற்ற முடியாது. அரசியல் சட்டத்தை சீரமைத்து விடுவார்கள். Constitution of India will be rewritten. ஒரே மதம், ஒரே தேசம், ஒரே ரேஷன் கார்டு, ஒரே மொழி எல்லாம் சொல்றாங்க. என்ன அர்த்தம்? ஒரே சட்டம், சிவில் சட்டம், ஒரே தேசம், ஒரே நம்பிக்கை. ஆக மற்ற மதங்கள் இயங்குவதற்கு வாய்ப்பில்லாமல் போகிற அடிமையின் காலம் வருகிறது. சிதறடிக்கிறவன் வருகிறான் அல்ல, சிதறடிக்கிறவன் வந்து விட்டான். இந்த காலத்தை புரிந்து கொள்ளாமல் நாம் சபையில உட்கார்ந்து எழுதி போகக்கூடாது. இந்த காலம் மிக கொடிய காலம், பயங்கரமான காலம். திருச்சபைக்கு அபாயம் வரக்கூடிய ஒரு காலம். ஜெபிக்காதவர்களெல்லாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டிய காலம். ஜெபிக்க மறந்த நாட்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய நாட்கள். ஊழியம் செய்யாத நாட்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய நாட்கள். ஆலயத்துக்கு வராத நாட்களுக்காக மன்னிப்பு கேட்க வேண்டிய நாட்கள். இந்த காலம் மிக கொடிய காலம். இன்னொரு 4 வருஷத்துக்கு அந்த தேசத்தில் நடக்கும்னு சொல்லவே முடியாது. விவசாயிகளுடைய போராட்டம் எத்தனாவது நாள் இன்னைக்கு? 70 தாண்டி, எப்பயும் தாண்டிச்சது. 80 தாண்டி, 85 தாண்டிச்சது. 88 நாட்களாக மொத்தம் 320 நாள், 88 நாட்கள். இன்னும் எத்தனை நாள் உட்கார்ந்து? அக்டோபர் 2 வரைக்கும் நாங்கள் உட்காரன்னு சொல்லியிருக்காங்க. காந்தி ஜெயந்தி வரைக்கும் நாங்கள் உட்கார்ந்துருப்போம். எங்களுக்கு இருக்க முடியாது. பிள்ளைங்களை விட்டுட்டு, மனைவிகளை விட்டுட்டு, அங்கே கூடாரங்கள் போட்டு 3 நேரம் பூரியும் சப்பாத்தியும் சாப்பிட்டுட்டு, சப்ஜியை சாப்பிட்டுட்டு, அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு, ரெஸ்ட் ரூம் பண்ணுறதுக்கு எல்லாம் டாய்லெட் வசதிகள், குளியல் எல்லாம் ரெடி பண்ணி, அவங்களே துணியை துவைச்சிக்கிட்டு ஒரு கூடாரத்தில் குளிரில் பனியில் படுத்துட்டு வந்து யோசிச்சு பாருங்க.
ஆயிரக்கணக்கான விவசாயிகள். யாருக்காக? அவங்களோட வைத்து பிழப்புக்காக அல்ல, தேசத்தின் நலனுக்காக. ஹரியானா, ராஜஸ்தான், பஞ்சாப்லாம் நீங்க போனீங்கன்னா இந்த குண்டு மலை மாதிரி கோதுமையும் நெல்லையும் குமிச்சு வச்சிருப்பாங்க. தரப்பாய் போட்டு மூடி வச்சிருப்பாங்க. ஒட்டகங்கள் அங்கங்க நிற்கும். பெரிய பெரிய வண்டிகள்ல லாரி லோடு ஏற்றி ஒட்டகம் இழுத்துட்டு போவோம். அவ்வளவு விவசாயம் பெருகிய ஒரு தேசம், கோதுமை விளைகிற ஒரு தேசம். அந்த விவசாயிகளுக்கு சட்டம் போட்டு அடைக்கிறாங்க. அவனு சொல்ல, எங்களோடு உட்காந்து பேசி சட்டத்தை வாபஸ் பண்ணி கொஞ்சம் அதை நிவர்த்தி பண்ணிவிடு, எங்களை கொண்டு போய் இன்னொரு முதலாளிகிட்ட அடைக்காத, அவங்ககிட்ட கொண்டு நல்லா விற்க சொல்லாத, என்னுடைய வேலையை நிர்ணயம் பண்ணு. கொஞ்சமாவது கேட்கணும்ல அரசாங்கம். இல்லை, கேட்குது. ஆக இந்த தேசம் விவசாயிகளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒருத்தர் தான் இந்த தேசத்தை ஆளணும். முதலமைச்சரே இல்லாத ஒரு தேசமாக தேசம் வரணும். ஒரே பிரசிடென்ட் ரூல். சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும் தான் போதும், ஸ்டேட் கவர்மெண்டே வேண்டாம். தெரிஞ்சுக்கணும். முதலமைச்சர்களே வேண்டாம். ஒரே பிரதம மந்திரி ஆளுகை, ஒற்றை ஆளுகை, சர்வாதிகார ஆளுகை. இஸ்ரேல் ஜனங்கள் அப்படிப்பட்ட நிலைமையிலே கொண்டு போக ஏற்பட்டார்கள். கல்தேய ராஜா வந்தான், இவங்க புறா பிடிச்ச தேசத்துக்கு கொண்டு வந்துட்டார். பாபிலோனிய தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். காரணம் என்ன? முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக விக்கிரகங்களை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். விக்கிரக ஆராதனையினுடைய பெருக்கம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்டதினாலே மலைகளிலேயும் குன்றுகளிலேயும் பச்சை மரத்தின் கீழாகவும் எல்லா முச்சந்திகளிலேயும் விக்கிரகங்களை வைத்து அவர்கள் ஆராதிக்க ஆரம்பித்ததினாலே, கன்றுக்குட்டிகளை விக்கிரகங்களை கல்லையும் மண்ணையும் வைத்து அவர்கள் வணங்க ஆரம்பித்ததினாலே, பலிபீடங்களை கட்ட ஆரம்பித்ததினாலே, கர்த்தரே தெய்வம், நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டிய ஜனம், அறிவிக்க வேண்டிய ஒரு ஜனம் மறந்து போனார்கள். அவர்கள் பரிசுத்தமான தேசத்தை பாழ்படுத்தினார்கள். ஒரு இடத்துல ஒரு விக்கிரகம் வருதுன்னா அந்த இடம் என்ன செய்கிறது? பாழ்படுத்தப்படுகிறது. வேதம் சொல்கிறது, they have defiled the land, holy land. ஒரு விக்கிரத்தை பார்த்த உடனே நமக்கு வர வேண்டிய முதல் ஞாபகம் என்ன தெரியுமா? இந்த இடம் பாழ்படுத்தி விட்டது. அசிங்கம் பண்ணிட்டாங்க. ஆனபடினாலே ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை, 1-27 வரை வாசிங்கன்னா அந்த விக்கிரக ஆராதனையுடைய கொடூரத்தை குறித்து அங்கே எழுதப்பட்டு இருக்கிறார். இரண்டாவதாக அவர்கள் செய்த காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் இருதயங்களிலே எழுதாமல் போனார்கள். முதலாவது, விக்கிரகத்துக்குரிய பலிபீடத்தை பெருக்கினார்கள். எந்த ஒரு தேசம் விக்கிரகத்துக்குரிய பலிபீடத்தை பெருக்குகிறதோ அந்த தேசத்திற்கு சிறையிருப்பு காத்திருக்கிறது. விக்கிரக ஆராதனைக்காரன் அந்த தேசத்தை பற்றிக் கொள்ளுவான். இரண்டாவதாக, ஆண்டவருடைய வார்த்தையை அவர்கள் இருதயத்திலே எழுதவில்லை. தவறான தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தார்கள். பணம் அவர்களுக்கு தெய்வமாக இருந்தது. உடைமைகள் அவர்களுக்கு தெய்வமாக இருந்தது. புகழ்ச்சி அவர்களுக்கு தெய்வமாக காணப்பட்டது. வெற்றி, அதிகாரம், மகிழ்ச்சி, சந்தோஷம், சாதனைகள், இவைகள் தான் தெய்வமாக இருந்தது ஒழிய கர்த்தர் அவர்களுக்கு தெய்வமாக மாறவில்லை. ஃபால்ஸ் காட்ஸ். ஒன்று விக்கிரக ஆராதனை, இரண்டாவதாக பொய்யான அனுமானம் செய்யக்கூடிய கடவுள்களை அவர்கள்
வணங்க ஆரம்பித்தார்கள். அவைகளை தேவனை காட்டிலும் பெரிதாக வணங்கினார்கள். பணத்தை பெரிதாக நினைத்தார்கள். தங்கள் உடைமைகளை பெரிதாக நினைத்தார்கள். நான் இவ்வளவு லேண்ட் வச்சிருக்கேன், இவ்வளவு வீடு வச்சிருக்கேன், இவ்வளவு கார் வச்சிருக்கேன். கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு அதுல மறந்துட்டு, எனக்கு இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, பணம், அதிகாரம், புகழ், எனக்கு இவ்வளவு புகழ் இருக்கு, வெற்றி இல்ல சந்தோஷம், அச்சீவ்மெண்ட், சாதனைகள், இவ்வளவு சாதனை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்ததினாலே சிறையிருப்புக்கு கொண்டு போக ஏற்பட்டார்கள். இதனுடைய பிள்ளையை நாம் அதிக ஜாக்கிரதையாக கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறு எதற்கும் கொடுக்கவே கூடாது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தை, நேரத்தை, நாளை மற்ற எந்த காரியத்திற்கும் கொடுக்க கூடாது. அவர்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தது, அவநம்பிக்கை இருந்தது, செழிப்பை நம்பினார்கள் இல்ல. ஆனப்படினாலே அவர்கள் கர்த்தரை மறந்து போனார்கள். அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனால் பாவம் ஒரு நாளும் அவர்களை மறக்கவே இல்லை. நம்ம ஒருவேளை நம்ம செஞ்ச பாவத்தை மறந்துடலாம், ஆனா பாவம் நம்மளை என்ன செய்யாது, மறக்காது. நீ செய்த பாவத்தை நீ மறந்துடலாம், நான் செய்த பாவத்தை நான் மறந்துடலாம், ஆனா நான் செய்த பாவம் என்ன செய்யாது, மறக்காது. வீட்டின் வாசல் படிகளே அது படுத்திருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆனபடினாலே அவர்கள் சிறையிருப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். பெருமை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்தது. கிறிஸ்தவன் பெருமை கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. கிருபை பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. பெருமையுள்ள வாழ்க்கை அவர்களுக்குள்ளே காணப்பட்டதினாலே தேவன் அவர்களை புறஜாதியுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்தார். ஆண்டவர் மீது இருந்த நம்பிக்கையை விட்டு விலகினார்கள். தேவன் அவர்கள் ஒருபோதும் கைவிடாமல் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை கைவிட்டார்கள். ஆண்டவர், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை காப்பேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை கைவிட்டாங்க? கர்த்தரை கைவிட்டார்கள். They rejected God. They rejected the Bible. They rejected the worship. ஆராதனையை கைவிட்டார்கள், ஆண்டவரை கைவிட்டார்கள், வேதத்தை கைவிட்டார்கள், ஆராதனையை கைவிட்டார்கள், ஊழியக்காரனை கைவிட்டார்கள். They rejected the servants of God. ஏன் சிறையிருப்பு போன 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் இருந்ததனுடைய காரணம் என்ன என்பதை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய ஊழியக்காரனை, தீர்க்கதரிசிகளை மதிக்கவில்லை. அப்படினாலே ஊழியக்காரனை மதிக்கணும், ஊழியத்தை மதிக்கணும், ஊழியக்காரனுக்குரிய கனத்தை கொடுக்கணும், வேதத்துக்குரிய கனத்தை கொடுக்கணும். ஊழியக்காரன் தேவனாலே அழைக்கப்பட்டவன், அபிஷேகிக்கப்பட்டவன், அழைப்பு பெற்றவன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்தை கேளாதே போனார்கள். தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை இன்று காலையிலே நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த நூலை நாம் எடுத்துக் கொள்ளலாம். ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், இஸ்ரவேலர் விழுங்கப்படுகிறார்கள், அவர்கள் இனி பிரஜாதிகளுக்குள்ளே விரும்பப்படாத பாத்திரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல அஸ்ரீர் கண்டைக்கு போனார்கள். எப்பிராயிம் நேசரை கூலி பொறுத்து கொண்டார்கள். பிரஜாதிகளிடத்துல போய் அவங்களை கூலிக்கு வச்சுக்கிட்டாங்க. அஸ்ரீர் இடத்துல போய்
அவங்க ஆலோசனை கேட்டார்கள். அவர்கள் புறஜாதியரான கூலிக்கு பொருத்தி கொண்டாலும் இப்பொழுது நான் அவர்களை கூட்டுவேன். அதிபதிகளின் ராஜா சுமந்தும் சுமையினாலே அவர்கள் கொஞ்ச காலத்திற்குள்ளே அகப்படுவார்கள். எப்பிராயிம் நீ பாவத்தை செய்வதற்கு ஏதுவாக பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். பலிபீடங்களை அவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவாக இருந்தது. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அதான் நான் சொன்னல, ஆண்டவரை மறந்தார்கள், பலிபீடங்களை பெருக்கினார்கள், புறஜாதி தெய்வங்களுக்கு மதிப்பு கொடுத்தார்கள், வேதத்தை அவர்கள் கேளாதே போனார்கள். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தும் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். எனக்கு செலுத்தும் பலிகளின் மாம்சத்தை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். பயமில்லை, கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இரார். அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் நினைத்து அவர்கள் பாவத்தை விசாரிக்கும் போதுவெனில் அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார்களாக. மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு போனோம். 430 வருஷம் எகிப்தில் அடிமைத்தனத்துக்கு இருந்த அந்த இடத்துக்கு உன்னை மறுபடியும் திரும்பி கொண்டு போவார். உன்னை நான் விசாரித்தால், தேவனுடைய பிள்ளைகளை தேவன் நம்மை நிறுத்தி விசாரிப்பார் என்றால், நியாயம் தீர்ப்பார் என்றால் நம்ம எங்க போகணும்? கானான் தேசத்துக்குள்ள போகவே முடியாது, பரலோக ராஜ்யம் போக முடியாது. எங்க போகணுமா? அடிமைத்தனத்துக்கு போகணும். கிருபையில உட்கார்ந்துருவோம். தேவனை நிராகரிக்காதிருங்கள், ஆலயத்தை நிராகரிக்காதிருங்கள், வேத வசனத்தை மறவாதிருங்கள், ஊழியக்காரனை உதாசீனம் செய்யாதிருங்கள், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க மறவாதிருங்கள். காலையில் 4:45 மணிக்கு ஒரு அம்மா வந்தாங்க. யார் இந்த அம்மா? கை தூக்கு. சிவகாமி அம்மா. யாருமா அது? எழும்பம்மா. யார் அந்த சிவகாமி? சாமி எழும்பு சாமி. சிவகாமி யார் அது? எழுந்துருமா, அவனை பார்க்கணும்னு நினைச்சேன் அப்பவே நான். இந்த பாருப்பா, எல்லாம் கைதுட்டு கொடுங்க, எல்லாம் கைதுட்டு கொடுங்க. எத்தனை மணிக்கு வந்தோமா? எனக்கு நேரமே தெரியாது, நான் தூங்கவே இல்லை. எங்கிருந்து வர? நீ எத்தனை கிலோமீட்டர் தாமா வருது? எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர் மாலை நடந்து வந்திருக்கிறார். அவன் காலுக்கு ரூல்ஸ் தான் போடணும். 10 கிலோமீட்டர் நடந்து காலையில் 4:45 இங்க வந்து நின்ட்டாங்க. ஏன்? ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். எல்லாம் இன்னொரு கேட்டுட்டுங்க. இந்த ஒரு அம்மா போதும் இந்த சபைக்கு. ஆமா, இது மாதிரி 10 பேர் இருந்தா போதும். நடந்து வராங்கய்யா 10 மணிக்கு, 10 மைல், 10 கிலோமீட்டரு. ஐயா சொல்றாங்க சாமி சாமி சாமின்னு கத்து வராங்க. அவங்க வந்து கேட்டு இருந்துட்டு சாமி தூங்கிட்டு இருக்காரு. இனிமேல் தூங்கக்கூடாது சாமி, அம்மாவுக்கா கத்துக்கணும். உட்காரு, கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாருமா. உட்காரு 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 தாய், உட்காரு தாய், உட்காரு. சிவகாமியம்மா உட்காரு. பாருங்க, புரியுதா உங்களுக்கு? இதுலதான் கவனமா இருக்கணும். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு. கோயிலுக்கு நேரமாச்சு, கோயிலுக்கு நேரமாச்சு, எழுமுங்க எழுமுங்க எழுமுங்கன்னு எல்லாரையும் தட்டி எழுப்பிட்டுலாம் வீட்டில் இருக்கக்கூடாது. அவனை நைட்டு போல நீ தூங்கக்கூடாது. நாளைக்கு காலையில் கோயிலுக்கு போகணும்னா, சனிக்கிழமை நைட்டு என்ன செய்யக்கூடாது? தூங்கக்கூடாது. சுப்புரம் 3:30 மணிக்கு எழுணும்னா, காலையில் பிரசங்கம் பண்ணோம்னா நைட்டு எனக்கு தூக்கம் வராது. ஏன்னா தூக்கு மேடை, காலையில் தூக்கு மேடையில் போய் நிற்கிற தூக்கம் வருமா? பிரசங்க பீடமா நான் நினைக்கிறது இல்லை. எனக்கு சந்தோஷமான இடம் கிடையாது. ஒவ்வொரு பிரசங்க பீடமும் இப்பொழுது சுப்புராம் அவர்கள் நமக்கு பேசுவார்னா, மேத்யூ பிஷப் நான் இப்படி அவரை தூக்கில் போடுறதுக்கு அழைக்கிறேன்னு சொல்றாரு தான். நீங்க கயிறு தொங்குதுன்னு அர்த்தம். இந்த பிரசங்க பீடத்தில் என்ன தொங்குது? கயிறு தொங்குது. இப்ப நான் கழுத்து விட்டுருக்கேன், எப்ப சுருக்குன்னு தெரியல. அந்த பயத்தோட தான் நான் வருவேன். ஐயா நமக்கு பிரசங்க சான்ஸ் கொடுத்துட்டாங்க, ஐயா நமக்கு பிரசங்கம் பண்ண சந்தோஷத்துல ஒரு நாள் வந்து பயத்தோடு வருகிறேன், நடுக்கத்தோடு வருகிறேன். நடுக்கத்தோடு தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பிரசங்க பீடமும் எனக்கு தூக்கு மேலே.
ஓய்வு நாளை இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க மறந்தார்கள். தேவனை மறந்தார்கள். தேவனுடைய ஊழியக்காரனை நிராகரித்தார்கள். தேவன் அல்லாதவற்றை தெய்வமாக அவர்கள் பாவித்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. வேதத்தை கேளாதபடி அவர்கள் அலட்சியம் பண்ணினார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்தமாக என்ன செய்யவில்லை? ஆசரிக்கவில்லை. அது நல்லா ஓய்ந்திருக்கிறனாலும் வீட்டில் மட்டன் கிட்டலாம் சாப்பிட்டு அவங்க பாட்டு தூங்கிட்டாங்க. ஒரு குரூப்பு வீட்டில் இருந்துட்டாங்க, ஒரு குரூப்பு கடமைக்காக வந்து ஆசரித்தார்கள். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கடமைக்காக வரக்கூடாது. ஐயோ பாஸ்டர் கேட்பாரு ஏன் கோயில் அதுக்காக வரக்கூடாது. பாஸ்டருக்காக யாரும் வராதிங்க. உனக்காக நீ வா. உன் குடும்பம் நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளைங்க நல்லா இருக்கணுமா? உன் பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க சந்ததி நல்லா இருக்கணுமா? ஆலயத்துக்கு வா. ஆலயத்தை நிராகரிக்காதே. 10 கிலோமீட்டர் சிவகாமி வருது, கிராமத்திலிருந்து நடந்தே வருது. எவ்வளவு பெரிய சாட்சி இல்ல? ஆண்டவர் ஏதோ ஒரு மிஷின் மாதிரி வந்து இங்க ஆராதனை பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு கை தட்டிட்டு காணிக்க போட்டு போறதுக்கு இல்லை. 10 ரூபா காணிக்க போட்டோம்னா பெரிய நிம்மதியாக நினச்சிக்கிறோம். இந்த 10 ரூபா காணிக்க போடுறத முதல்ல நிறுத்தணும். 10 ரூபா ஒரு டீ எவ்வளவு செஞ்சில? டீ எவ்வளவு ஐயா குடிக்கிறவங்களாம் சொல்லுங்க. டீக்கு 10 ரூபா. ஏசுனாருக்கு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு வாரத்துக்கு ஒரு 10 ரூபா டீ கொடுக்கலாமா? ஏசுநாதருக்கு வாரத்துக்கு 10 ரூபா டீ கொடுப்பீங்களா? மகன் மட்டன் பிரியாணி சாப்பிட்டா 120 ரூபா 150 ரூபா பிரியாணி. ஒரு முளம் பூ வாங்கினா மல்லிகை பூ 30 ரூபா. எவ்வளவு ரூபாமா இப்போ? 50 ரூபாயா? நேற்று வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு முளம் பூ 50 ரூபா. ஆனா ஏசுநாதருக்கு வாரத்துக்கு 10 ரூபா. முதல்ல அந்த 10 ரூபா காணிக்கை நிறுத்தணும். ஏகப்பட்ட திட்டங்கள் வச்சிருக்காரு நம்ம சபையில. சொல்லுவாங்க, ஐயா இந்த ஊர்ல ஒருத்தன் கூட ஒரு 3 வேளையும் பட்டினியா படுக்க கூடாது, அவனுக்கு ஒரு வேளையாவது நம்ம சபையில இருந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அது யாரு பொறுப்பு? எழுமுங்க. இன்னொருத்தர் 2 பேர் தான் பொறுப்பு எடுத்திருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? ஐயா அதை பத்தி வரணும்னு சொல்லுவாங்க. God bless you. செஞ்சில 3 வேளையும் சாப்பிடாம ஒருத்தர் என்ன செய்யக்கூடாது? பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ மார்க்கெட்லயோ ரோட்லயோ பிளாட்பாரத்துல என்ன செய்யக்கூடாது? தூங்க கூடாது. குளிர்ல எவனும் நடக்க கூடாது. குளிர்ல நடுங்கிட்டு இருக்கவனுக்கு போர்வை கொடுக்கணும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கொடு. வஸ்திரம் தானே சொல்லாதீங்க, போர்வைன்னு நினைச்சு சொல்றீங்களேன்னு சொல்லாதீங்க. போர்வை கொடு. குளிர் தாங்கக்கூடிய போர்வை கொடு. பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடு. உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. சத்துருவுக்கே கொடு. இல்ல அந்நியனை உபசரிக்க நாடு. அவனுக்கு தண்ணி கொடுக்காது, அவனுக்கு குடிக்கிறதுக்கு பானம் கொடு. லெமன் ஜூஸ் திராட்சை ஜூஸ் கொடு. யாருக்கு? சத்துருக்கு, அந்நியனுக்கு. ஆனப்படினாலே இது மிக முக்கியமான காலம். ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாய் ஆசரிக்க விளைவோமாக. தேவனோடு கூட இருக்கிற உறவை நாம் புதுப்பித்துக் கொள்வோமாக. ரொம்ப அவசியம். இந்த காரியங்களை அவர்கள் செய்ய மறந்ததினாலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக எடுத்துச் செல்லப்பட்டார்கள். 70 வருஷம். கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. எத்தனை வருஷம்? 70 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். மற்றவர்களுக்கு வேலை செய்தார்கள். அப்படி அவர்கள் இருந்த பொழுதுதான் தேவன் அவர்களை மறுபடியுமாக ஆண்டவரை நோக்கி அவர்கள் கூப்பிட ஆரம்பித்தார்கள். அப்படி கூப்பிட்ட பொழுது நடந்த சம்பவம், ஆண்டவர் அதே பாபிலோனிலே கோரேஸ் என்ற ராஜாவை எழுப்பினார். அவன் சொன்னான், ஆண்டவரை அவன் அறிந்தபடினாலே அவன் ஒருவேளை புறஜாதியனாக ராஜாவாக இருக்கலாம். தேவன் அவனை தெரிந்து கொண்டார்.
அவனை தெரிந்து கொண்டு அவனிடத்திலே கர்த்தர் சொன்ன காரியம் என்னவென்றால், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவேன். நான் உனக்கு முன்னே ஜனங்களை அனுப்புப்பா, நான் அவங்களுக்கு முன்னாடி போய் அவர்கள் கோணலா இருக்கிற வழிகளெல்லாம் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். உன்னை ஆண்டவர் விடுவிப்பார். விடுவிப்பதற்கு முன்பாக கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உனக்கு முன்னே போய் கோணலா இருக்கிற வழிகளை எல்லாம் என்ன செய்வேன்? செம்மையாக்குவேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு என்ன செய்வேன்? கொடுப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஆண்டு வைத்திருக்கிற அன்பை பார்த்தீங்களா? ஆண்டவரால் செய்ய முடியாத ஒன்றுமில்லை. பொக்கிஷங்களை உனக்கு நான் தருவேன். நீ நினைக்காத ஆசீர்வாதங்கள், நீ பெற்றுக்கொள்ள முடியாத ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தருவேன். வெண்கல கதவுகளை உடைத்து நான் தருவேன். அது எவ்வளவு எப்படிப்பட்ட அந்தகாரத்துல எப்படிப்பட்ட இடத்துல இருந்தாலும் சரி, அதை உடைச்சு நான் உனக்கு கொடுப்பேன். இரும்பு தாழ்பால்களை முறித்து போடுவேன். இல்ல, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை உனக்கு கொடுப்பேன். இல்ல, நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு என் நாமத்தை தெரிவித்தேன். நீ என்னை அறியணும் அவசியம் கிடையாது. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் நான் ஒவ்வொருவரையும், சிவகாமி அம்மா உட்பட அவங்க ஆண்டவரை தெரிந்து கொள்ளத, கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம கரங்களை தட்டி ஆண்டமே. உன்னுடைய வழிகளில் இருக்கிற கோணலானவைகளை செம்மையாக்குவேன். பயப்படாதே. நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படி, மனம் திரும்பு, தீர்மானம் செய். வேதத்தை விளக்காத, ஓய்வினாலே அனுசரிக்காமல் இருக்காத. அப்படி நீ செஞ்சினா வெண்கல கதவுகளை உடைத்து உனக்கு ஆசீர்வாதத்தை தருவேன். இரும்பு தாழ்பால்களை முறித்து உனக்கு புதையல்களை தருவேன். நீ என்னை தெரிந்து கொள்ளல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ என் தாசன். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை. என்னை தவிர வேறொரு தேவன் இல்லை. ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்லை? இதே காரியத்தை நான் வாசித்து பார்ப்போம் என்றால், இல்லை, கர்த்தர் சொல்கிறார், இப்போதும் யாக்கோபே, நீ சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது அது உன்னோடு கூட என்ன செய்ய, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றாது. இப்பதான் என்ன நடக்கும்? எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். உன்னுடைய வழியை நான் கல்லுகளை பொறுக்கி விசாலமான பாதையாக மாற்ற வேண்டும். கல்லு முள்ளு கிடக்கிற பாதையில் போக முடியுமா? வண்டி எடுத்துட்டு பைக் இருக்கு, பைக் எடுத்துட்டு போறோம், ரோடு போட்டுட்டு இருக்காங்க, ரொம்ப கல்லுக்கெல்லாம் போட்டிருக்காங்க, வேகமாக போக முடியுமா? 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட என்ன போக முடியாது. அதே கல்லை ஆண்டவர் வந்து தாரோட மாற்றி சிமெண்டோட மாற்றி வச்சுட்டாருன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம். கல்லுகளை பொறுக்குவேன். நீ நல்லா சந்தோஷமா நீ பிரயாணம் பண்ணணும்னா நீ கல் இருக்கிற பாதையில போகலாம். ஆனால் கல் மேலே போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் கற்களை பொறுக்குவேன். உன்னுடைய வழியை நான் விசாலமாக்குவேன், கோணலானவைகளை நேராக்குவேன், மேடு பள்ளங்களை சமமாக்குவேன். ஆனபடினாலே நான் உனக்கு முன்னே போகிறேன். இந்த காலையில ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன செய்கிறது? என் வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு முன்பாக பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். ஜெமிமா மட்டும்தான் கைது. ஆமா, கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார். உன் கல்யாணம் நல்லாவே நடக்கும், உன் குடும்பம் நல்லாவே இருக்கும். சரியாச்சா? உனக்கு முன்னே போகிறார். அவர் முன்னால போய் கல்லெல்லாம் பொறுக்கலன்னா என் வண்டி என்ன செய்யாது? ஓடும், டிலே ஆகும், ரிப்பேர் ஆகும். அவர் கல்லெல்லாம் பொறுக்கி நல்லா ஹைவே மாதிரி பண்ணிட்டாருன்னா
நான் ஸ்பீடாக அனுப்பிச்சிடலாம் போவேன். மேடு பள்ளத்தெல்லாம் சமமாக்கிட்டாருன்னா போவேன். எல்லாம் நான் செய்கிறேங்கிறாரு. உனக்கு முன்னே போய் நான் செய்கிறேன். நீ சிறையிருப்பிலிருந்து வெளியே வா. இதெல்லாம் உணர்ந்த பிறகுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நாங்கள் போகிறோம், சிறையிருப்பிலிருந்து பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகிறோம். என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தை கட்டினார்கள். அவர் செய்த முதல் வேலை, அவங்க மற்ற பாவப்பட்ட வீடுகள்லாம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணி உள்ள உட்காந்துட்டாங்க. நிலங்கள்ல தரிசு நிலங்கள் எல்லாம் நல்லா விளைய வச்சாங்க. எல்லாம் நடந்தது. ஆனா ஆலயத்தை கட்டாம மறந்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் ஆகாய தீர்க்கதரிசனமா கேட்கிறாரு, ஏப்பா என்ன இது? என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்க மச்சு போகப்பட்ட வீடுகளில் இருப்பது என்ன சொன்னாரு? இஸ்ரவேல் ஜனமே அங்கிருந்து நான் கொண்டு வந்துட்டேன். நான் நீ சுகமா இங்க உட்கார்ந்துருக்கிற, என்ன மறந்துட்டேன்? என் ஆலயத்தை மறந்தாய். என் ஆலயம், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீ மச்சு பாவப்பட்ட வீட்டில் இருப்பது என்ன? அப்பதான் சொன்னாங்க இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் போய் மலையிலே போய் விறகு மரங்களை வெட்டி கொண்டு வந்து உன் ஆலயத்தை கட்டுவோம். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்தை கட்டுறதுக்கு வெண்கல கதவுகளை உடைச்சு நான் காசு தரேன், இரும்பு தாழ்வாள்களை முறித்து உனக்கு நான் காசு தரேன், என் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். திருச்சபை தேவனுடைய ஊழியத்தை நீ செய். கிராமங்களிலே போய் ஆண்டவரை பற்றி சொல்லி கிராமங்களிலே ஆண்டவருக்கு என்ற ஆலயத்தை கட்டுங்கள், நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். சபை பெருகணும், சபை வளரணும், சபை குட்டி சபைகளை உருவாக்கணும், சுவிசேஷ ஊழியம் செய்யணும், தேவனுடைய ராஜ்யம் விஸ்தாரம் அடைய வேண்டும், நான் அதிலே பிரியமாயிருக்கிறேன். சபை குன்றி போகக்கூடாது, சபை விரியணும், சபை வளரணும், வளர்ச்சி அடையணும், கிளை சபைகள் உருவாகணும், தரிசனம் பெரிதாக வேண்டும். உன் தரிசனம் குறுகிய தரிசனமாக அல்ல. நீ மச்சு பாவப்பட்ட வீட்டிலே உட்கார்ந்துறாத, நீ புறப்படு, ஆலயத்தை கட்டு. உனக்கு இதெல்லாம் நான் எதுக்காக செய்யறேன்னா, நீ என்னுடைய ராஜ்யத்தை நீ பரப்பணும். ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், உனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஆலயத்துக்கு கொண்டு வரணும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். திருச்சபை அங்கத்தினர் அல்லாதவருக்காக பாடுபடுகிற ஒரு இயக்கம், மெம்பர்ஸ்க்காக இயங்குகிற இயக்கம் அல்ல. திருச்சபை மட்டும்தான். உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்தாபனமும், ரோட்டரி கிளப்பா இருந்தாலும் சரி, லைன்ஸ் கிளப்பா இருந்தாலும் சரி, அவங்களுடைய சங்கங்களாக இருந்தாலும் எல்லா சொசைட்டி, எல்லா ஆர்கனைசேஷனும் அவங்க மெம்பர்ஷிப்புக்காக மட்டும் இயங்குவாங்க. ஆனா மெம்பர் அல்லாதவர்களுக்காக இயங்குகிற ஒரே ஒரு ஸ்தாபனம் திருச்சபை. நம்ம நமக்காக இயங்க கூடாது. பசியிலவனுக்கே சோறு கொடுக்க கூடாது, பசி இல்லாதவனுக்கு சோறு கொடுக்கிற இயக்கம் திருச்சபை. ஆடை இல்லாதவனுக்கு ஆடை கொடுப்பது திருச்சபை. வீடு இல்லாதவனுக்கு வீடு வாங்கி கொடுப்பது திருச்சபை. அவனை குறித்த கர்சனை, அவர்களை குறித்த பாரம் நமக்கு தேவை. ஆனதுனாலே நாம் செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலை. செஞ்சு பட்டணத்தை அசைக்கணும். எம்எல்ஏ நம்ம எம்எல்ஏ தேடி போகக்கூடாது, எம்எல்ஏ நம்மளை தேடி வரணும், கவுன்சிலர் நம்மளை தேடி வரணும். இந்த ஆண்டவரை நிராகரித்து விட்டுறாதீங்க. ஆண்டவரை வேதத்தை மறந்துடாதீங்க. ஊழியக்கார கனமனாம இருந்துடாதீங்க. ஓய்வு நாள பரிசுத்தமா ஆசரிக்காம இருந்துறாங்க, வீட்டில் இருந்துறாங்க. உங்க ஆராதனையை ஏனோதானு நீங்க அனுசரிக்காதீங்க. மெக்கானிக்கா நீங்க வந்துட்டு போகாதீங்க. சனிக்கிழமை நைட்டு தூங்காதீங்க. சிவகாமி அம்மா வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அங்க போய் படுத்துவோங்க. சிவகாமி அம்மா எழும்பி கோயில் போடும்போது அவங்களுடைய வந்து, ஏமா நீ போக தாயை என்னை கூட்டு போ தாயிட்டு வந்துடுறீங்க. நடந்தே வாங்க. நீங்க சாயங்காலம் ஆராதனைக்கு வாங்க. மீதி நான் அதில் பேசுறேன், சரிங்களா? மறுபடியும் அந்த பாட்டை பாடுவோமா? மறுபடியும் அதே பாட்டை பாடி நான் முடிக்கிறேன். தேவகுமாரா தேவகுமாரா எல்லாம் எழுந்து நில்லுங்க. அந்த பாட்டு பாடும்போது காணிக்கை நம்ம கொடுத்துருவோம். ஆண்டவருக்காக 10 ரூபா காணிக்கை ஒதுக்குறீங்க.